வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி 17. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? மறுநாள் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் கோலாகலமாய் நடந்து முடிந்திருக்க மாலை வசந்த் மங்கைக்கு அழைத்திருந்தான். வசந்த், எப்படிடா இருக்க? அங்கே எல்லாம் ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன் மங்க. நீ எப்படி இருக்க? உனக்கு கேம்ப் எப்போ ஆரம்பிக்குது? தெரியலடா, அடுத்த மாதம் கடைசியாக இருக்கலாம். சரியாக தெரியல. திரும்ப கல்யாணம் வரைக்கும் எந்த மேட்சும் இல்லாமல் இருந்துட்டா நல்லா இருக்கும். இல்லைனாலும் நடுவில் கேப் இருக்கும் மங்கை, வந்துட்டு போய்க்கோ. அப்படித்தான் நினச்சிருக்கேன்டா. சரி, அதெல்லாம் விட்டு உன்கிட்ட முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும். கிரிக்கெட்டை விட முக்கியமாக உனக்கு பேசுகிறதுக்கு இருக்கா என்னமங்க? அது உன்னி முகுந்தன் பற்றி சொல்லியிருந்தேன்ல? ஆமாம், அவர் திருவிழாக்கு இங்கே தான் வந்து தங்கியிருந்தார். எப்போ எப்படின்னு எல்லாம் கேட்காத. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு வசந்த். அவரும் என்னை விரும்புகிறார். ஏய், என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏண்டா கத்துற? உன்கிட்ட தானே சொல்லியிருக்கேன். விளையாடாதம்மாங்க. அத்தை மாமா இதை விட உன் அப்பத்தாவும் தாத்தாவும் இதுக்கு ஒத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறியா? நீ கேட்கிற எதுக்குமே என்கிட்ட பதில் இல்லை வசந்த். ஆனால் அவர் இல்லாத வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க முடியல. மங்க, வேணாம்டி. ஆரம்பத்திலேயே விட்டுடு. கொஞ்சம்தான் வலிக்கும். ஆனால் வளர விட்டா. முடிவெடுத்துட்டேன், மாற்ற முடியாதுன்னு அமைதியா இருந்தே சொல்றியா நீ? எனக்கு உன் சந்தோஷம் ரொம்ப முக்கியமாங்க. அதனால தான் நீ இவ்வளோ பேசுகிறேன். சரி, இதுக்கு மேலே என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். மாமா ஒத்துக்காத நிலைமை வந்தா நான் உனக்காக முன்னே நிற்கிறேன். சந்தோஷமா இரு வசந்த். என் பிள்ளைக்கு நீ அத்தைன்னு சொல்லும்போது என் உடன்பிறப்புக்கு நான் நிற்காம போவேனா? மச்சான்கிட்ட வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லு, ஒரு நாள் பேசுகிறேன். தேங்க்ஸ்டா என்றவளுக்கு தொண்டை அடைத்தது. அதை உணர்ந்தவனாய், அழாத. நீ எக்காரணத்துக்காகவும் எப்பவும் அழவே கூடாது. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும்டி. தைரியமா இரு, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். சரி வசந்த், வச்சிடுறேன் என்று கைபேசியை அணைத்தவளுக்கு அவன் கூறியதெல்லாம் சற்று பயத்தை அதிகரித்திருந்தது. தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம் என்று கடினப்பட்டு அனைத்தையும் புறந்தள்ளியவளாய் மனதை திசை திருப்பினான். 2 தினங்களில் திருமணத்திற்கான துணிகள் எடுத்து வரலாம் என்று நாள் குறிக்கப்பட்டிருக்க, இங்கு குணவதி விஜயலட்சுமி அவரவர் கணவரோடு கிளம்ப மங்கையும் வருமாறு கூறினர். ஏற்கனவே பேசி வைத்திருந்ததை போல் அவள் தனது அன்னையும் எல்லார் முன்னும் அழைக்க மனம் இல்லாவிட்டாலும் ஒப்புக்கொண்டனர். அவர்களது கடையிலேயேதான் உடைகள் என்பதாய் பொறுமையாய் நிதானமாய் பெண்கள் பார்த்து பார்த்து தேர்வு செய்தனர். முதலில் முகூர்த்த புடவை எடுத்துவிடலாம் என்று கூறி பெண்கள் ஆரம்பிக்க, தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை எனும் விதமாய் மேடை மீது அமர்ந்து காலை ஆட்டியபடி வேடிக்கை பார்த்திருந்தாள் மங்கை. முகூர்த்த புடவையில் கன்னிகா ஒரு மயில் கழுத்து நிற புடவையை எடுத்து திருமாவிடம் கண்களால் சம்மதம் கேட்க, அவனுக்கும் மிகவும் பிடித்திருந்ததால் சம்மதமாய் தலையசைத்தான். இந்த ஊமை காதல் நாடகத்தை பார்த்திருந்த மங்கைக்கு புன்னகை அரும்பியது. அந்த நேரம் குணவதி யதார்த்தமாய், மா, முகூர்த்த புடவை சிவப்பில் இருந்தாதான் விசேஷம், வேற பார்க்கலாமா என்றதில் கன்னிகா முகம் வாடிவிட, அவளது அன்னையும் சம்மந்தி பேச்சை கேட்கும் பொருட்டு அந்த புடவையை வைத்து விடுமாறு கூறினார். கன்னிகாவுமே ஒன்றுமே பேசாமல் அதை கீழே வைத்துவிட மங்கையால் இதை பொறுக்கவே முடியவில்லை. மா, அவங்க கல்யாண புடவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டுமா? இல்லை கண்ணு, சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல. யாரோ எதுக்கோ சொன்னதை எப்படியே ஃபாலோ பண்ணணுமா என்ன? நாளைக்கு அவங்க முகூர்த்த புடவையை பார்க்கும்போதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக அதை வாங்கினாங்கன்னு தான் நினைவில் இருக்கும். அதை போய் கெடுத்துக்கிட்டு பாரு, அண்ணி முகமே வாடி போச்சு. அதையே எடுமா கண்ணு. பா, நீ சொல்லு, நான் சொல்கிறது கரெக்டா இல்லையா? சரி குணா, பிள்ளை சொல்கிறதும் சரிதான். மருமக பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே எடுங்க என்று கூற கன்னிகா மங்கையை பார்த்து சிரித்தாள். திருமாவும் தங்கையைத்தான் பார்த்திருந்தான். அனைவரின் விருப்பத்திற்கும் யாரையும் புண்படுத்தாமல் எப்படி நடக்க முடியும் என்று தங்கையை நினைத்து வியப்பாயிருந்தது. மெதுவாய் தாய் அருகில் சென்றவள், உனக்கு பிடிச்ச மாதிரி கலரில் எனக்கு புடவை எடு, அதை நான் கட்டுவேன், ஓகே?
சரி கண்ணு என்றவரும் சட்டென முகம் மலர்ந்திருந்தார். பெண்கள் புடவை எடுப்பதில் மூழ்கிவிட யாரோடோ தள்ளி நின்று பேசிக் கொண்டிருந்த முத்துப்பாண்டியை தேடி கன்னிகாவின் தந்தை வந்திருந்தார். சொல்லுங்க சம்மந்தி. பொண்ண ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. என் மக முகம் வாடினா எனக்கு தாங்காது. நான் பெத்தவன், அப்படி இருக்கிறது சகஜம். ஆனால் உங்கள் மக என் மகளுக்காக பேசினது பெரிய விஷயம். நல்ல பொண்ணு. இந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். நமக்காகவே நாம் பேச தயங்குற நேரம் அடுத்தவங்களுக்காக யோசிச்சு பேசுறது நல்லா இருப்பா சம்மந்தி என்றவருக்கு புன்னகைத்தவராய் தன் மகளைத்தான் பார்த்திருந்தார். இது இத்தனை பெரிய விஷயமாய் அவருக்கு தெரியவில்லை. காரணம், பையனை பெற்றவர் அல்லவா. அதே நேரம் எதிர்காலத்தில் தன் மகளின் திருமணத்தில் இதுபோல நடந்திருந்தால் தன் மகளின் முகவாட்டம் அவரை எந்தளவு பாதித்திருக்கும் என்பதை பெண்ணை பெற்றவர் உணர்த்தி விட்டு சென்றதாய் தோன்றியது. அடுத்த வாரத்தில் அவளது முதல் மேட்சிற்கான அழைப்பு வந்துவிட்டிருந்தது. மேட்ச் நடப்பது ஹைதராபாத்தில் என்றதும் முத்துப்பாண்டியும் கிளம்பி நிற்க அவரை உருட்டி மிரட்டி தடுத்தவளாய்தான் மட்டும் கிளம்புவதாய் கூறினான். மலரே, தனியா சமாளிச்சிடுவியா? நீயும் ஆரம்பிக்காத தங்கமே. வர வர அப்பா மாதிரி ஆகிட்டு வர நீ. எங்கள்ட பொண்ணு மலரை பாதுகாக்க வேண்டிதான். போதுமே. சரி சொல்லு, திரும்ப இன்விடேஷன் அனுப்பிச்சுன்ன வந்ததா? கிட்டி, மலரை பார்க்க ஆசையாயிட்டுண்டு. எனக்கும் 15 நாள் ஏதோ யுகம் மாதிரி தான் இருக்கு. நான் வேணா ஹைதராபாத் வரட்டே? ஒழுங்கா அமைதியாக ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வந்து சேரு உன்னியேட்டா. மோகினி, என்னை மடக்கிறதுக்கு நல்லா கற்று வச்சிருக்கேன். இந்த ஏட்டனல் அப்படி என்னதான் இருக்கும். உங்கள் ஊரில் புருஷனை என்னங்கன்னு கூப்பிட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். எந்தா இப்போ பேசு. என் பர்த்தா ரொம்ப மோசம். இப்படி மலையாளம் கற்றுக்கிறியோ? இல்லை, சில வார்த்தைகள் மட்டும். எந்த அது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போய் வேலையை பாரு போ என்றவளின் சிரிப்பை உணர்ந்தவன், முன்னாடி சொன்னதுதான் நிஜம், டேஞ்சரஸ் கேர்ள் என்றவன் புன்னகையோடே அழைப்பை துண்டித்தான். ஹைதராபாத்தில் ஆட்டத்தை முடித்தவள் ஊர் திரும்பிய போது திருமணத்திற்கு 5 நாட்களே இருந்தது. துபாயில் இருந்து அமுதினி கணவன் குழந்தையோடு ஏற்கனவே வந்திருக்க சகோதரிகள் இருவருமாய் மாதக்கணக்கான கதைகளை பேச ஆரம்பித்திருந்தனர். வெயில், பயணக்களைப்பு என வந்தவளுக்கு கடலை மாவில் ஃபேஸ் பேக் தொடங்கி வேளா வேலைக்கு இளநீர் ஜூஸ் என ராஜ உபச்சாரம் நடந்தது. மறுநாள் கார்த்திகேயன் குடும்பம் வரவிருக்க அதன் பின் வீடு நிறைய ஆட்கள் வந்து விடுவார்கள். பத்திரிகை அனுப்பியதோடு முகுந்தனை அலைபேசியிலும் திரும்ப அழைத்து இந்த முறை கட்டாயம் வீட்டில்தான் தங்க வேண்டும் என்று கூறிவிட்டான். திருமணத்திற்கு முந்தைய நாள் காலை முகுந்தன் வருவதாய் மங்கையிடம் கூறியிருந்தான். கல்யாண கலை வீடு முழுவதும் நிரம்பி வழிய தினமும் தாவணிதான் கட்ட வேண்டும் என்று பூங்கோதை கண்டிப்பாய் கூறிவிட்டிருந்தார். வசந்துக்கும் அப்போது மேட்ச் எதுவும் இல்லாததால் அவனும் வருவதாய் கூறிவிட்டான். அமுதினி திருமணத்திற்கெல்லாம் மங்கையை பவுடர் போல வைக்கவே தலைகீழாய் தண்ணீர் குடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது என்னவென்றால் குணவதியும் விஜயலட்சுமியும் கூறும் அனைத்தையும் சரும பாதுகாப்பிற்காக செய்து கொண்டவளை விசித்திரமாய் பார்த்து வைத்தாள் அமுதினி. என்ன அம்மு? இல்லை, ஒரு காலத்தில் பொண்ணுக்கான அடையாளமே இல்லாமல் இருந்த மங்கை இப்போது பொண்ணுனால் மங்கை மாதிரி இருக்கணுன்ற அளவு மாறிட்டியே, என்னடி விஷயம்? இதென்ன கொடுமையாக இருக்குது? பண்ணினாலும் தப்பு, பண்ணலைனாலும் தப்புன்னு சொல்கிறியே. பேச்சை மாத்தாத, என்னவோ ஒரு வித்தியாசம் தெரியுது. என்னடி நீ வேற? மேட்சுக்கு போகிறப்போ வர்ற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா தங்களை அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு தோணுச்சு, அதான் நம்ம. நிஜமாவா? அடிப்போடி, வேற என்ன காரணம் இருக்க போகுது? போய் வேலையை பாரு போ. மறுநாள் கலைச்செல்வி வந்தது முதல் மருமகள்கள் இருவருக்கும் தலை பின்னி விடுவது, மருதாணி வைப்பது என மொத்த நேரமும் அவர்களோடு தான் கழிந்தது. எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறது பெருசில்ல, நாளைக்கு உன் மருமகளுக்கு இப்படி பண்ணணும் என்னத்த? எனக்கு இருக்கிறதே ஒரே புள்ள, அப்புறம் வர்றவனை பார்த்துக்கிறத விட எனக்கு என்னடி வேலை இருக்க போகுது சொல்லு. இப்போ சொல்கிற அதை கடைபிடிக்கிறது தான் கஷ்டம். வந்துட்டா நூற்றுக்கிழவி, சரிதான் போடி என்றதில் பெண்கள் இருவருமாய் சிரித்தனர். நண்பர்களே, இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.